அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் மிகுந்த என் அருமை சகோதர சகோதரிகளே, அருள் பொங்கும் மாதமாக திகழக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இரவு தொழுகைகளையும் நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கிறான். அதில் மனித சமூகத்தையும் படைத்ததோடு விட்டுவிடாமல் அவர்கள் நன்மை எது, தீமை எது, சரி எது, தவறு எது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பி அந்த இறை தூதர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அந்த மக்களுக்காக எடுத்துரைத்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் தூதர்களை அனுப்பினான். அதில் சில சமூகத்தாருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இறை தூதர்களை அனுப்பி அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த காரியங்களை முன்னெடுக்கிறான். அதே போன்றுதான் இறுதியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட உத்தம தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இறைவேதத்தின் வாயிலாக எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு என்பன போன்ற பல்வேறு விதமான செய்திகளை இறை தூதர் வாயிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். அதில் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை இறை தூதர்கள் நமக்கு காட்டியிருந்தாலும் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற, வருடத்திற்கு ஒரு முறை நம்மை சந்திக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் அருள் பொங்குகின்ற மாதமாகவும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்படி வழங்கியிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் திரும்ப திரும்ப நாம் கேட்கப்படுகின்ற செய்திகள் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்பன போன்ற செய்திகள் வந்துவிட்டாலே நமக்கு நாமளே விளங்கி கொள்ள முடியும், ரமலான் மாதம் வந்துடுச்சு. அதே போல திரும்ப திரும்ப செய்திகள், பல்வேறு விதமான செய்திகள் சொல்லப்படும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் ரய்யான் எனும் சொல்லப்படுகின்ற சொர்க்கத்தின் வாயிலாக உங்களை அழைப்பான். அதே போல அந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசுகின்ற அந்த துர்வாடை அல்லாஹுடைய பார்வையில் கஸ்தூரி மனம் வாய்ந்தது என பல்வேறு செய்திகளை திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தக்குவாதான், இறையச்சம்தான். அந்த இறையச்சத்தை நாம் சரியாக பெற்றுவிட்டோமா? அந்த இறையச்சத்தினுடைய நகர்வு நாள் செல்ல செல்ல, ரமலான் மாதம் கடக்க கடக்க நம்முடைய இறையச்ச உணர்வு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறதா, இல்லை அவ்வப்போது குறைந்து கொண்டே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு 20 வயதை எட்டியிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு 10-12 வருடங்களை கழித்து பார்த்தால் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 7-8 வருடங்கள் திரும்ப திரும்ப இந்த செய்தியை கேட்டிருப்பான். நோன்பு எதற்கு கடமை, நோன்பாளிக்கு என்ன மகிழ்ச்சி,
நோன்பு எதற்கு நமக்கு கற்றுத்தருகிறது? இறையச்சம். ஆனால் அவனிடத்தில் இறையச்சம் மெருகேறி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் பெரிய அளவில் இறையச்சம் எல்லாம் மெருகேறி இருக்க மாதிரி தெரியாது. அதனுடைய வெளிப்பாடே இந்த நோன்பை பற்றி நம்ம சொல்லிட முடியும். நோன்புனுடைய துவக்கத்தில் மக்கள் எவ்வளவு ஆர்வமாக வருவாங்க, இறையச்ச உணர்வு எங்கே இருந்துச்சுன்னு தேடக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் நிறைந்து வழிந்து ஓடும். ஆரம்பத்தில் வருகின்ற கூட்டம் நாட்கள் செல்ல செல்ல அப்படியே குறைந்து போயிடும். அப்புறம் கடைசியாக 27 வந்து நின்று அதில் ஒரு நிரப்பமான ஒரு கூட்டத்தை நாம் சந்திக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ இறையச்ச உணர்வு நாளுக்கு நாள் மாதத்திற்கு மாதம் மாறுகிறது என்று சொன்னால் அது நமக்கு சரியான பாடத்தை கற்றுத்தந்து விட்டதா என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இறையச்ச உணர்வு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே பாருங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 11 மாசத்துல இவெல்லாம் முஸ்லீமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு மக்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்ப இந்த இறையச்ச உணர்வை எப்பொழுதும் நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒன்று அடிப்படை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை. அல்லாஹ் என்னை இறையச்சமுடையவராக என்னை வாழவை. திரும்ப திரும்ப கேட்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஒருவன் இறையச்சமுடையவனாக வாழ்ந்து விட்டானே ஆனால் அவனுக்கும் நல்லது, அவனை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லது. அப்ப அந்த இறையச்ச உணர்வு குறைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன மாற்று ஏற்பாடு, என்ன செய்ய முடியும்? அப்போ திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் வருகிறான், வந்து ஒரு செய்தியை கேட்கிறான். நீ இந்த உலகத்தில் இறையச்சமுடையவனாக இருந்து கொள். அப்படி இறையச்சம் இல்லை என்று சொன்னால், இறையச்ச உணர்வு நீ இல்லாமல் வாழ்ந்திருந்தால் நாளை அல்லாஹ் உன்னை நரகத்தில் பிடித்தான் வைங்க, மறுமை நாளில் உன்னை பிடித்து நரகத்திலே தள்ளினால் நரகத்தினுடைய சூட்டெல்லாம் உன்னால தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவே, சிரமப்படுவே, நரகத்தினுடைய வெப்பம் அப்படி இருக்கும் என்பன போன்ற செய்திகளை கேட்கும் பொழுது திரும்ப இறையச்சம் கூடுகிறது. அப்ப இப்படி கூடுவதும் குறைவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதான் நிலைமை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இது உலகத்தில் எடுத்துக்காங்க. இன்றைக்கு ஒருத்தர் 2 வீலர் பயன்படுத்துகிறார், ஹெல்மெட் இல்லாமல் போறாரு. போனா என்ன, போலீஸ் பிடித்தால் ஒரு 500 ரூபாய் ஃபைன். ஆனால் என்ன செய்கிறாரு, பயந்து. எதுக்கு? இந்த 500 ரூபாய்க்கு பயந்து. 500 ரூபாய் போயிருமே என்பதற்காக போலீஸை பார்த்தோன்னா ஹெல்மெட்டை தூக்கி போட்டு போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படக்கூடிய நாம் இந்த பயப்படுதல் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுவிடத்தில் எப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ குறைகிறது. அப்போ இப்படியான சூழலில் தமிழக அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு வைங்க. எப்படி கொண்டு வர்றாங்க? இன்றைக்கு சமூகத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பற்றி புறம் பேசுகிறான், அவதூறு பேசுகிறான், கழுவி குடிக்கிறான், அடுத்தவனுடைய சொத்தை மோசடி பண்ணுறான், பொய் பேசுகிறான், திருடுகிறான், இன்னும் என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கோ அத்தனையும் செய்கிறான். இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் பிடிக்கப்பட்டால் உங்களுக்கான சமகாலத்திலே தண்டனை வழங்கப்படும் என்று அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றினால், உதாரணத்திற்கு அரபு தேசத்தில் இருக்கிற மாதிரி திருடுனன் வையன் தமிழகத்திலையும் கைவெட்டப்படும். இப்ப அல்லாஹ்வின் மீதின் பயத்தை விட இந்த பயம் கூடிரும். எப்பா திருடக்கூடாது, மோசடியாக எதையாவது நீ செய்தால் இத்தனை ரூபாய் நீ பெனால்டி கொடுக்கணும் செய்தால் செய்ய மாட்டான். ஏதாவது புறம் பேசுற, அவதூறு பேசுற, இது ரெக்கார்டா வந்துருச்சுன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் நீ ஃபைன் கட்டணும். புறம் பேசுவானா, அவதூறு பேசுவானா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், புறம் பேசாதே, அவதூறு பேசாதே, பொய் பேசாதே, திருடாதே, தவறான காரியங்களில் ஈடுபடாதே என்று சொல்லுகின்ற அந்த இறைவனுடைய அந்த கட்டளையை கூட ஏதோ ஒரு வகையிலே புறம் தள்ளுகிறோம். இதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நீ தவறு செஞ்சா நாளை காலையில் உனக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா யாராவது செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப இந்த இறையச்ச உணர்வுக்கு இதுக்கு எதற்காக இப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது என்று சொன்னால், எங்கேயோ வரப்போற மறுமையினால் நமக்கு அப்படித்தானே இருக்கும். மறுமையினால் அடுத்த நடி கூட நடக்கலாம். ஆனா நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும்? மறுமையினால் என்பது நம்ம ஒரு 70-80 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுமையினால் வரும். அப்படியே மறுமையினால் வந்தாலும் அந்த நரகம் தானே, அது பார்த்துக்கலாம். அல்லாஹ் கருணையாளன், அவன் மன்னிக்க கூடியவன், மன்னிச்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்ற சிந்தனையில் இருப்பதனால் என்னவோ அந்த இறையச்ச உணர்வு குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது அப்படி ஒரு பகுதியை வைத்து விட்டு இந்த சாப்டருக்கு வாங்க. இப்போ சக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மனிதர் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுறார். உதாரணத்திற்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு, கடனை திரும்ப கொடுக்க முடியல. கடன் கொடுத்தவர் இவர் இடத்துல கேட்கிறார், அந்த 10,000 ரூபாய் என்னப்பா ஆச்சு? நான் கொடுத்துட்றேன்,
இது சாதாரணமா கேட்கிறாரு. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பொது வெளியில கேட்கிறார். ஏன்னா மனுஷனாயா நீ 10,000 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப தரத்துக்கு உனக்கு இவ்வளவு சிரமப்படுற அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையில பேசுறாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு மனசங்கடம் ஏற்படுகிறது. மனசங்கடம் ஏற்பட்டதை ஒரு உறவுக்காரரோ இல்ல ஒரு நண்பரோ அதை உணர்ந்து கொள்கிறார். அப்ப உடனே அவரை சந்திச்சு, இந்த அப்படி 10,000 ரூபாய் கொடுத்து அவன் கடனை அட, நீ என் சொந்தக்காரன், என் நன்மை, உன்னை ஒருத்தர் ரோட்ல வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவமானமா இருக்கு, கொடுத்து அந்த கடனை முடிச்சிருப்பா அப்படின்னு ஒருத்தர் பெருந்தன்மையா கொடுக்கிறார். நீ எனக்கு இந்த கடனை தர வேண்டாம், நான் உனக்கு நன்கொடையாக தர்றேன், கொடுத்து முடிச்சிரு அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவான். எவ்வளவு பெரிய விஷயம், உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான், எல்லாரையும் விட்டுட்டு என் சொந்தம், என் நன்மை கொடுத்துட்டானே அப்படின்னு சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? அப்ப ஒருவர் செய்கின்ற அந்த உதவியின் வாள் மனிதனுக்கு இந்த சிந்தனை செல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருக்குடைகளை நினைத்தால், நரகத்தை சொன்ன அஞ்சனும், மறுமையினால சொன்ன அஞ்சனும், மரணத்தினுடைய நேரத்தினுடைய நிகழ்வு பற்றி சொன்னால் பயப்படணும், அதெல்லாம் மறுக்கல. அதையெல்லாம் தாண்டி இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருக்குடைகளை எண்ணினால், அல்லாஹ் செய்திருக்க அருக்குடைகள் எல்லாம் சாதாரணமானது கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய அருக்குடைகளை எண்ண முற்பட்டால் எண்ணிலே அடங்காது. தெரியும். தெரிந்திருக்கக்கூடிய நாம் அவன் அருக்குடையை சிந்திப்பதற்காக சில மணித்துளிகளை ஒதுக்கி இருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான். நீ கேளு, அவன்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? யார் ஒருவர் அல்லாஹ்வை ஏற்கக்கூடிய நிலையில் இல்லாமல் அல்லாஹ்வை மறுத்து வாழுகின்ற கூட்டத்தாரிடத்திலே, நபியே நீங்கள் கேளுங்கள். எப்படி கேளுங்கள்? ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன செட்டப்பு? பகல் இரவு. இந்த பகல் இரவை யாரும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ விடியுது, சகர் வைக்கிறோம், திரும்ப சூரியன் மறையுது, இஃப்தாரு முடியுது, இப்படி ஓடுது காலம். இந்த பகல் இரவை நாம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் அந்த மக்களுக்கு சிந்திக்க சொல்றான். இந்த இரவை நாம் நீட்டித்து விட்டால் பகலை கொண்டு வருகின்ற இறைவன் யார் இருக்கிறார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். அந்த மக்கள்கிட்ட கேட்க சொல்றான். அதோடு நிக்காம இன்னொரு வார்த்தை கேட்க சொல்றான். இந்த பகலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீட்டித்து விட்டால் இரவை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறான் என்று யார் இறைவனை மறுக்கிறார்களோ அவர்களிடத்திலே கேளுங்கள். இதை நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா? பகல் எப்படி வருது, சூரியன் எப்படி உதிக்குது, எப்படி மறையுது? பகலாவே இருந்தா நினைச்சு பாருங்க எவ்வளவு கடினம், இரவாவே இருந்தால் நினைத்து பாருங்கள் எவ்வளவு கடினம். ஆனால் இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருந்தா நாங்க எங்கேயோ போயிருப்போம் பாய், இந்நேரம் நாசால இருப்போம், இன்னைக்கு பெரிய அறிவியல் வல்லுநராக ஆயிருப்போம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, அதையும் ஒதுக்கிருங்க. அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான்ல, உங்களை ஒரு உருவமாக கொடுத்திருக்கிறான்ல, இந்த உடல் அமைப்புகளை நாம சிந்திச்சிருக்கிறோமா? இந்த உடல் அமைப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்திருக்கிறோமா? இதயத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? மூளையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? கல்லீரலை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? கால்களை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? ரோமங்களை பற்றியாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்திக்கல பாய். அதையெல்லாம் நாங்க சிந்திச்சிருந்தா நேரம் நாங்க டாக்டர் ஆயிருப்போம் பாய். அதெல்லாம் எங்களுக்கு எங்க சிந்திக்க நேரம் இருக்கு? அந்த அறிவியலை தேட எங்களுக்கு நேரம் இருக்கிறது, விட்டுருங்க, அதுவும் வேண்டாம். இன்றைக்கு அறிவியல் பேசுகிறது பல்வேறு விதமான பணிகளை சர்வ சாதாரணமாக செய்கின்ற இந்த கையை பற்றி அறிவியல் பேசுகிறது. அதிலும் குறிப்பாக எதை பற்றி சொல்லுகிறது தெரியுமா? ரொம்பலாம் டெப்தாலாம் போகல. உங்களுடைய கைகளால் 3 விரல்களை பயன்படுத்தி ஒரே ஒரு டியூஸ்பூன் சர்க்கரையோ இல்ல உணவோ இல்ல பாலுக்கோ என்னவோ நீங்கள் ஒரே ஒரு டியூஸ்பூன் எடுத்து உங்களுடைய அந்த வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய 30 இணைப்புகள் அந்த நேரத்திலே வேலை செய்கிறது. 30 இணைப்புகள் வேலை செய்கிறது. திரும்ப இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 50 தசைகள் இயங்குகின்றன. எதுக்கு? ஒரு டியூஸ்பூன் பொருள் எடுக்கிறதுக்கு. இந்த கையை வச்சு நீங்க நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்போம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கு நாம நன்றி செலுத்திட்டோமா? இந்த கையை கொடுத்திருக்கான அல்லாஹ். இன்றைக்கு உள்ளங்கையிலும் உள்ளங்கால்களிலும் ரோமங்கள் கிடையாது. இதை நம்ம சிந்தித்திருப்போமா? அல்லாஹ் கையை கொடுத்திருக்கிறான, இந்த கையை மூலம் எவ்வளவு நன்மைகளை செய்கிறோம், எவ்வளவு தீமையான காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஈடுபடுவதற்கு முன்னால் ஒரு செகண்ட் இந்த கையை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. ஒரு டியூஸ்பூனுக்கு 30 இணைப்புகள், 30 ஜாயிண்ட், 50 தசைகள் வேலை செய்கிறது என்று சொன்னால் என்னென்ன வேலைகளை இந்த உடம்பு செய்து எவ்வளவு உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறோம். அதற்கெல்லாம் நன்றி செலுத்த முற்பட்டால் கணக்கில் அடங்குமா? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள், இலகுவான முறையிலே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், குல்லு சுலாமை அலைஹி சதக்கத்துன் குல்ல யௌமின். ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை,
ஒவ்வொரு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டிற்கும் தினமும் தர்மம் செய்வது கடமை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும். இன்றைக்கு இந்த இணைப்புகளுக்கு, இந்த ஜாயிண்டுகளுக்கு, இந்த தசைகளுக்கு நாம் தர்மம் செய்துட்டோமா? தர்மத்தினுடைய பட்டியலை நீங்கள் போட்டு பார்த்தால் எப்பொழுதுமே அந்த இடம் பிளாங்கா தான் இருக்கு. செய்கிறோம், சில சந்தர்ப்பங்களில் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. செய்தாலும் போதுமானதா? அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்கொடைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தொகை போதுமா? அதற்கான சந்தர்ப்பத்திலே தானே நாம் உங்களை கேட்கிறோம். சந்தர்ப்பங்கள் அமைகின்ற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லுகிறோம். எல்லா மாதத்திலும் இந்த நன்கொடைகளோ சக்காத்துகளோ இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செய்யுங்கள் என்று எல்லா மாதத்திலும் கேட்கறது இல்லை. ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய மாதம். நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறான். நம்ம மக்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, 2 நாள் இல்லை 1 நாள், ஒரு இரவு இந்த நேரத்திலே ஒரு பெரிய தனியார் நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனம் 500 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்கிறது என்று சொன்னால் விடிய விடிய காத்திருந்து அந்த ஆஃபரை எடுத்துக்கிறான் மனுஷன். 2 நாள் பிக் பில்லியன்ஸ் டே, இந்த 2 நாள்ல எல்லாமே பாதி ரேட்டு. எவ்வளவு ஆன்லைன் பொருட்களை நாம பர்ச்சேஸ் பண்றோம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறோம்ல. எங்க திரும்பினாலும் கொரியர் பாய்கள் தானே வர்றாங்க. அந்த மாதிரி ஆஃபர் போடும்பொழுது ஏன் ஒரு 500 ரூபா கம்மி, ஒரு 1000 ரூபா கம்மி. மொபைல் போன் மற்ற நேரத்தில் 8000 ரூபானா அன்னைக்கு டேட்ல 7000 ரூபாய் எடு. 1000 ரூபாய் கம்மியா இருக்குல்ல. சில்லறை வணிகத்தெல்லாம் விட்டுருங்க, அவன்லாம் வரமாட்டான், நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறோமே. இப்படி எடுக்கிற இந்த 1000 ரூபாயை சரியாக பயன்படுத்துகிற நாம் இந்த மாதத்தில் நீங்கள் தர்மம் செய்தால் அந்த தர்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்காக தருகிறான். ஆனால் நம்ம தர்மத்தை செஞ்சிட்டோமா சரியா? அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திட்டோமா? ஏதோ குறைவான அளவில் ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு 300 ரூபா, ஒரு 500 ரூபா போட்டு கிடக்கிறோம். இதே மாதிரி குடும்பத்துக்கு செய்யுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி கொடுங்க. மாசம் வெறும் 10,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு நீ செஞ்சிருமா? இன்னைக்கு இது மாதிரியான ஊர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இஃப்தாருக்கு 500 ரூபாய் செலவு பண்றாங்க. அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், பரக்கத்தா கொடுத்துருக்கிறான், செய்யுங்க, மறுக்கல, குறை சொல்லல. தர்மத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நான் உண்ணுகின்ற ஒருவேளை உணவுக்காக, ஒரு இஃப்தாருக்காக செலவு செய்யக்கூடிய அதே பொருளாதாரத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானே, அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு முதியோர் இல்லங்களை உருவாக்கி வயசான காலகட்டத்தில் பாதை மாறி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நேர்வழி காட்டப்பட்டு நேர்வழியிலே மரணிக்க வேண்டும் என்பதற்காக முதியோர்களை அரவணைத்து அவர்களுக்கான உணவையும் உங்களிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறோமே. அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய நாம் என்னாலான பொருளாதாரம் வருடத்திற்கு ஒரு முறை என்பதை குறைவு. என்ன கேட்டால் தினமும் சாப்பிடுறமே. ஒரு குடும்பத்திற்கு இன்றைக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் துண்டா எடுத்து வைக்கணும். இந்த 1000 ரூபாயில ஒரு 10%, ஒரு 100 ரூபா, 100 ரூபா வேண்டாம், ஒரு 10 ரூபா நம்மளால எடுத்து வைக்க முடியுதா? நாம நினைத்தால் முடியும். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் சேகரிக்கிற இந்த செல்வத்தின் மூலமாக என்னுடைய செல்வத்தினுடைய தொகையினால் என்னுடைய கொடுத்தால் தர்மம் செய்தால் அந்த செல்வம் குறைந்து விடும் என்று எண்ணுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய தர்மங்கள் ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது என்று சொன்னார்கள். நீங்க செய்யற தர்மம் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது, அதிகப்படுத்த தான் செய்யும். கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமா? சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம். வேலை இருக்கு, டைட்டா இருக்கு, பொருளாதாரம் நெருக்கடி, அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்து விட்டால் என்ன சாக்கு போக்கு வேண்டி இருக்கிறது? அல்லாஹ் எனக்கு தருகின்ற ரிஸ்க்கு இன்னைக்கு தருவா, நாளைக்கு கொடுப்போம், நாளை கழிச்சு அல்லாஹ் திருப்பி தர போறான். உங்களுடைய உள்ளத்துல ஒரு கஞ்சத்தனம் இருக்கிறதா? உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். இருக்கிறதா? அல்லாஹ்விடத்திலே முறையிடலாமே. அழகான ஒரு இரவை சந்திக்கின்றோம், இரவின் 3இல் ஒரு பகுதியை சந்திக்கிறோம். அந்த சந்திக்கின்ற தகஜத்தினுடைய நேரத்திலே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்கு முன்னால் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, என்னிடத்திலே ஏதோ ஒரு விதமான கஞ்சத்தனம் இருக்கிறது, நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் ஷைத்தான் என்னை ஏதோ ஒரு வழியில் கஞ்சத்தனம் செய்ய உசுப்பேத்துறான். அவன் என்ன அவனோட கட்டுப்பாட்டில் கொண்டு போறான். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, கஞ்சத்திலிருந்து யார் வெளியேறி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இறைவசனத்திற்கேற்ப என்னுடைய உள்ளத்தை சீராக ஆக்கியவை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே, தகஜத்தினுடைய நேரத்தில் கேட்கலாமே. அப்படியே நீங்கள் செல்வத்தை கொடுத்து விட்டீர்கள். சொன்ன பிறகு சரி கொடுப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம். யார்? நம்ம மக்களுக்காக தானே செய்கிறோம், நம்ம ஹிஃப்ல் மதரசால ஓதக்கூடிய பிள்ளைகளுக்காக தானே செய்கிறோம், எம்ஐசி கல்லூரியில் பயிலக்கூடிய என்னுடைய சகோதரனுக்காகத்தானே செய்கிறோம், சிறுவர் இல்லத்தில் பெற்றோர்களை இழந்து வாடுகின்ற சிறுவர்களுக்காகத்தானே நாம செய்கிறோம், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தூய வாழ்க்கையாக ஏற்று வருகின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தானே செய்கிறோம். செஞ்சுட்டு போறோம். 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு. உள்ள என்ன சொல்லும்? ஏன் அவசரப்பட்டுட்ட? இப்படிலாம் நீ அவசரப்படலாமா? எவ்வளோ
தேவருக்கு அவனை தள்ளிவிட்டு அவனை ஸ்கிப் செய்துவிட்டு அடுத்த நாள் தஹஜ்ஜுதை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தி எதிர்பார்த்து நீ என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக, நீ நாளை எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக இன்றைக்கு நான் 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் பேசலாம், வெளியே தான் பெருமை பேசக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் பேசலாம், யா அல்லாஹ், இந்த 10,000 ரூபாய் எனக்கு நாளைக்கு 1,00,000 ரூபாய் எனக்கு வேண்டும் கேட்கலாம். என்ன தப்பு இருக்கு? உலகத்திலே இருக்கக்கூடிய முதலாளிகள் மாதிரி அல்லாஹ் கேட்கிற போனஸை தருவதற்கு இன்றைக்கு முதலாளிகள் யோசிக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? ஏன்னா நேத்தான 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், என்ன இன்னைக்கு 1,00,000 ரூபாய் அல்லாஹ் கேட்க போறானா? கேட்கலாமே, கேட்க மாட்டேங்கிறோம். 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு, 5,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு, 500 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு, அல்லாஹ் இதை பன்மடங்கா கூட அல்லாஹ் தருவான். தரலையா நாளைக்கு சொர்க்கத்தில் தரப்போறான். சொர்க்கத்திலையும் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருக்கு 60 வயதை நெருங்கிவிட்ட பிறகு தான் செய்திருக்கக்கூடிய அந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து செலவு செய்யாமல் கடைசி நேரத்தில் செலவு செய்யக்கூடியதை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன சொன்ன அடுத்த நொடி செய்யணும். இன்றைக்கும் பாருங்கள், உதாரணத்திற்கு இந்த நோன்பு கஞ்சிகள்லாம் காய்ச்சிரும். எதுக்கு காய்ச்சிரும்? நமக்காகவும் பிற சமுதாய மக்களுக்காகவும் நம்ம சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறோம். நமக்கு தானே செய்கிறோம். ஆனால் இந்த அறிவிப்பு எத்தனை நாள் தொடர்கிறது? 28வது நோன்பு 29வது நோன்பு வரைக்கும் தொடர்கிறது. எந்த பள்ளியிலேயாவது நோன்பு கஞ்சிக்கான தொகை வசூலிக்கப்பட்டு முடித்து விட்டது என்று 5வது நோன்புல பார்க்க முடியுதா? எதுக்கு? காலம் தாழ்த்துறோம். கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம். மௌத்து வந்துட்டா என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கணும். ஒரு பள்ளி என்று சொன்னால், ஒரு சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால், அந்த மக்களுக்காக அவர்கள் சேவை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நகர்வு அதோடு முடிக்கணும். சுபுகுல சொல்லுங்க, ஃபஜர்ல அசர்ல சொல்லுங்க, லுஹர்ல சொல்லுங்க, மக்ரிப்ல சொல்லுங்க, என்னத்தை சொல்ல? கஞ்சி வசூலுக்கு சொல்லுங்க. என்ன ஒரு அவலநிலை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த தோழர்கள் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை. வரலாற்று பக்கங்களை புரட்டினால் அப்படிப்பட்ட நகர்வுகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. பேரிச்சம்பளத்தினுடைய துண்டை சாப்பிடுவதற்கான அந்த நேரத்தை கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில போய் போயிடணும் அப்படி நினைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் வரலாற்று பக்கங்களில் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை நீங்கள் புரட்டினால் அந்த வரலாறு சொல்லுகிறது, சாக்கு போக்குகளை சொல்வதற்கான வாய்ப்பு வசதி அனைத்தும் அமைந்தும் அந்த நபித்தோழர் அந்த சாக்கு போக்குகளை சொல்லல. வரலாற்றை நீங்கள் புரட்டும் பொழுது அதிலே பதிவு செய்யப்படுகிறது, அவர் ஊனமுற்றவராக இருக்கிறார், ஊனமுற்ற நிலையில இருக்கிறார். உஹது போர்க்களம் வருகிறது. உஹதுனுடைய போர்க்களத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அனுமதி கேட்கிறார். நான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியணும், ஷஹீதாக்கப்படணும், அதை நான் விரும்புகிறேன். பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், தந்தையே, ஊனமுற்றவர்களுக்கு நோயாளிகளுக்கு போர்ல கலந்துக்கணும்னு அவசியம் இல்லையே, ஏன் நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அவர், இல்லை, நான் கலந்து கொண்டே ஆவேன், எனக்கு அந்த விருப்பம் இருக்கிறது, கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க செல்லுகிறேன் என்று சந்திக்க செல்லுகிறார். சந்திக்க சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதி கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஆசையை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கால் ஊனமுற்றவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. நாளை மறுமை நாளில் நான் சொர்க்கம் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நல்ல கால்களை கொண்டவனாக நான் செல்ல வேண்டும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்டிப்பாக நீ நல்ல கால்களை கொண்டவனாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைவாய் என்று சொன்ன மாத்திரத்தில் போர்க்களத்தை சந்திக்கிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார், சொர்க்கத்திற்கான ஒரு முத்திரையை பெற்றுவிட்டார், ஷஹீதாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். நினைத்தால் அவர் சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், அல்லாஹ்வும் குற்றம் பிடிக்க போவதில்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல சாக்கு போக்கு, அது மாதிரி அவர் நினைத்தால் சொல்லி இருக்கலாமே. ஆனால் அவருடைய உடல் ஊனமாக இருந்ததை தவிர உள்ளத்திலே எந்த விதமான ஊனமும் இல்லை என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. என்று சொன்னால், இந்த செல்வங்களை நேசிக்கக்கூடிய நாம் இந்த செல்வத்தை நேசிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுடைய பாதை என்று எந்த நேரத்தில், ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்கட்டுமே, 10 தடவை கேட்கட்டுமே, யாரு கேட்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு தானே, கொடுத்துட்டு போவோம். அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கிறானே. செல்வங்களை வழங்கிவிட்டு, செல்வத்தை விரும்புவவர்களுக்கு தாராளமாக வழங்கிவிட்டு பிறகு கேட்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஏன் அல்லாஹ் நினைச்சா உங்க செல்வத்தை வித்தின் செகண்ட்ல தூக்கிடலாமே, பெரிய சிரமமா அவனுக்கு?
செல்வத்தை கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை தூக்குவதற்கு எவ்வளவு நொடிகள், எவ்வளவு செகண்ட் வேணும். அப்படி தூக்க நினைச்சா தூக்கலாம். ஆனா அது அல்ல, அப்படி செய்ய மாட்டேங்கிறான். உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான். நல்ல மனசோட, நல்ல சிந்தனையோடு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய ஒரு வரலாற்று செய்தி. அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த பல்வேறு விதமான நபித்தோழர்களுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்திருந்தாலும் ஒரு செய்தியை நாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம். அதிலே அறிவிக்கக்கூடிய செய்தி, அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அவர்களிடம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இஃப்தாரை சந்திக்கிறார்கள். ஒரு உணவு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. முன்னால் வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நமக்கு முன்னாலும் பல உணவுகள் வைக்கப்படுகிறது. அதிகமான முறையிலே, நல்ல தரமான முறையிலே உணவுகளை உண்ணுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த உணவை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடியவர் முன்னால் வைக்கப்படுகின்ற உணவை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார்கள். எதற்கு கண்ணீர் சிந்தினார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட சம்பவத்திலே அவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்தார்? தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. ஹம்சா அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய நிலைமையும் சிரமமாக இருந்தது. அதே நேரத்தில் இன்றைக்கு நான் சந்திக்கக்கூடிய இத்தனை செல்வங்கள், இவ்வளவு விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் செய்த நற்காரியங்களுக்கான நன்மை எனக்கு இந்த உலகத்திலேயே வழங்கப்பட்டு விட்டதோ என்று நான் எண்ணி கண்ணீர் விட்ட நபித்தோழர் அவர். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு அப்படி வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வசதி வாய்ப்பை பார்த்து இன்றைக்காவது நம்ம கண்ணீர் விட்டுருக்கோமா? இந்த அருக்குறைக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம இது மாதிரி உருவாக்கப்பட வேண்டும். செல்வங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்ட பிறகு நாம என்ன நினைக்கணும்? மறுமையில ஒண்ணு இல்லாம போயிருமோ, அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு மனநிலை நம்மிடத்தில் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர, அந்த செல்வத்தின் மீதான மோகம் கண்டிப்பாக ஒருபோதும், அந்த ஆசை அதிகப்படுத்தப்படக்கூடாது. அந்த செல்வங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செல்வங்கள் நல்வழியில் அவ்வப்போது செலவு செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள், வாசல்கள் திறக்கப்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அமல், தினந்தோறும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை, திக்ருகளை நாம் மனனம் செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வாசகங்களை, அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது சலாத்தை பார்க்க முடியவில்லை, இந்த துவாக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியவில்லை, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை டாட்டா என்றும் பாய் பாய் என்றும் சியோ என்றும் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த நிலை இல்லாமல் நாம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைவனை நினைவு கூற கற்றுத்தந்தார்களோ அந்த இறை நினைவுகளை கற்றுக்கொண்டு அதை சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு அழகான பிரார்த்தனையை நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த பிரார்த்தனையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் அதை திரும்ப சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவு அதில்ல அவு அவ்லிம
أو أظلم أو أجهل أو يجهل علي. மீண்டும் ஒரு முறை, பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல அவு அضில்ல அவு அظலிம அவு உظலம அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அலைய. மீண்டும் ஒரு முறை, பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல அவு அضில்ல அவு அظலிம அவு உظலம அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அலைய. இதனுடைய பொருள், அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன். வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ்வுடைய பெயரால் நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லிட்டு சில கோரிக்கை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த துஆல நமக்கு சொல்லித் தராங்க. அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன், என் இறைவா, நான் சருகி விடாமலும் நான் தவறி விடாமலும் நான் அநீதி இழைக்காமலும் பிறரால் அநீதி இழைக்கப்படாமலும் நான் மூடனாகாமலும் பிறரை மூடனாக்காமல் இருப்பதற்கு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்கள் கொண்ட துஆவா இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை, அல்லாஹ்வின் பெயரால் வெளியேறுகிறேன், என் இறைவா, நான் சருகி விடாமலும் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூடனாகாமலும் பிறரை மூடராக்காமலும் இருக்க உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம் மனப்பாடம் பண்ணி எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு நாம் வெளியேறுகிறோமோ இந்த துஆவை மொழிந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை முடித்துக் கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. சொல்லி தந்துட்டு இருக்கிறோம்ல, டெய்லியும் ஒவ்வொரு துஆவும் சொல்லி தந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? கடைசியாக இன்ஷா அல்லாஹ் யார் இந்த துஆக்களை அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைச்சுவோம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அதுக்கும் ஒரு பரிசு ஒன்று தயாராக இருக்குது இன்ஷா அல்லாஹ். யார் அதிகமாக இந்த துஆவை ஏறத்தாழ 30 துஆ வந்துடும். ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் 30 இன்ஷா அல்லாஹ் 29 30 வரும்பொழுது இந்த 30ஐயும் யார் அதிகமாக 30ல் யார் அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கிறது. பரிசுக்காக இல்லாமல் நம்ம அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இந்த துஆலாம் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும். அதற்காக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் போட்டி போடக்கூடிய மக்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.